வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை கோழி குஞ்சுகளின் துக்கம். நீதி கதைகள் பகுதி 16. இப்போது மக்கள் இருக்காங்க, அவங்க பொதுவாகவே மூட நம்பிக்கைகள் கூடிய வழக்கத்தை தான் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள் கூடிய வழக்கங்களை கடைப்பிடிக்கிறது நம்மளோட முல்லாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வெளி வேஷம் அப்படின்னு சொல்லி மக்கள் அவர் குறை சொல்வார். உதாரணமாக, யார் வீட்லையாவது ஒருத்தர் வீட்டில் இறப்பு நிகழ்ந்துருச்சுன்னா அங்கே கருப்பு உடை அணிஞ்சு துக்கம் கொண்டாடணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னும் முல்லா சொல்லுவார். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அது நம்மளோட மனசோடு நம்ம வச்சுக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி அதை விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் முல்லாவோடைய மிக முக்கியமான ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. ஒரு நாள் முல்லாவோட வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வயது முதிர்ந்த அன்னை இயற்கை எழுதுறாங்க. அவங்க இறந்துடுறாங்க. அப்போ கூட முல்லா கருப்பு உடை அணியவே இல்லை. ஆனால் மற்றபடி முறைப்படி செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கு எல்லாமே தன்னோட தாய்க்கு குறையில்லாமல் அவர் செஞ்சார். இதை பார்த்துட்டு இறுதி சடங்குக்கு வந்திருந்த அவரோட உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருமே தாயார் மரணத்துக்கு கூட முல்லா கருப்பு உடை அணியாததை குறித்து கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. என்ன இது, இப்படிலாம் முல்லா நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்தோடு அவர் ஒத்து வாழலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆலோசனை சொல்கிறாங்க முல்லாவுக்கு. இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு முல்லா சொல்கிறாங்க. உடனே முல்லா இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நானும் இதே மாதிரி செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி தராரு. ஆனால் ரெண்டு நாள் 3 நாள்லே முல்லாவோட வீட்டில் இருக்க கோழி குஞ்சோட கழுத்தில் கருப்பு பட்டை கட்டப்பட்டிருக்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. அது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்கு. இறைனா அதோட உணவை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த விந்தை காட்சியை தெருவில் போகிற மக்கள்லாம் வியப்பாக பார்க்குறாங்க. அவங்க முல்லாவை பார்த்து, என்ன முல்லா, உங்கள் வீட்டு கோழி குஞ்சுகள் கழுத்தில் கருப்பு பட்டை கட்டியிருக்கே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. உடனே கோழி குஞ்சுகள் துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முல்லா சொல்கிறாரு. கோழி குஞ்சுகளுக்கு என்ன துக்கம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த கோழி குஞ்சுகள் அதோடைய தாய்க்கோழி இறந்துருச்சு. என்னோட மனைவி அந்த தாய்க்கோழியை நேற்று இரவு அடித்து சமைச்சிட்டாங்க. தாயை இழந்ததுனால இந்த கோழி குஞ்சுகள் ஊர் முறைப்படி கருப்புடை அணிஞ்சிருக்கு அப்படின்ட்டு கருப்புடை அணிஞ்சு துக்கம் கொண்டாடணும்ல, அதான் அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பட்டை அணிஞ்சு நடமாறுன்னு முல்லா சொல்கிறார். இதனால் முல்லாவை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. முல்லா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலே அதுக்கான பதிலை அவர் தன்னுடைய சாமர்த்தியம், புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லோர் வாயும் அடைக்கிற மாதிரியான பதிலை தான் முல்லா கொடுத்துட்ருக்கார். இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்றத சொல்லுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் விந்தை காட்சி அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி நாளைக்கு கமெண்ட் செக்ஷனில் அடுத்த கதை நான் சொல்லும்போது சொல்லுங்கள். சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரிசு வழங்கப்படும். இந்த கதையின் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த கதைகளையும் நான் என்னோடய யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். எல்லாரும் என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கதைகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய புது புது திட்டங்கள், புது புது ஐடியாக்களை என்கிட்ட பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன வயசு கதைகள், இல்லை உங்களுக்கு இப்போ சமீபத்தில் தெரிந்த நல்ல நீதி கதைகள், அந்த மாதிரியான கதைகளை கமெண்ட் செக்ஷனில் போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றத நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே குட்டீஸ், பை. இதுதான் இன்னைக்கான கதை. இந்த கதையை கேட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றத சொல்லுங்கள். ஹாப்பி சண்டே, குட் நைட். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, நண்பு ஈனும் நாடா சிறப்பு. இந்த குரல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா,
இதில் வந்து கோழி குஞ்சை பற்றி ஒரு நேரடியான பொருள் இல்லைனாலும் தாயை இழந்து தவிக்கிற கோழி குஞ்சுகளோட தவிப்பு எப்படி இருக்கும், அது தாய் இல்லாமல் தாய் பாசத்துக்கு எப்படி ஏங்குது அப்படின்றத பற்றி தான் இந்த குறள் வந்து சொல்லுது. இந்த குறள் வந்து திருக்குறளில் 75வது குறளாக இருக்குது. 75வது அதிகாரத்தில் அன்புடைமையில் இடம்பெற்றிருக்கு. ஓகே.